கணேஷ், கணேஷ், எழுந்துரு, நேரமாச்சு. என்னம்மா? இது வேற, எப்ப பார்த்தாலும் யார் ரூம்ல அனுப்பிட்டு ஏன் அத வாயில்லாத ஜீவனிட்டு ஒதுக்கிற? அது உன்னை என்னடா பண்ணிச்சு? உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா உன் காலடியில வந்து படுக்கும். நானா என் மேல அன்பு வைன்னு சொன்ன? நீ எல்லாம் எப்பதான் திருந்த போறியோ? என்னங்க, என்னங்க? என்னம்மா? நம்ம கணேஷ பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அவன் மேல நம்ம ஜிம்மி அன்பா இருக்கு. ஆனா அவன் ஜிம்மிய பார்த்தாலே எரிஞ்சு விடுறான். நேத்து அது சாப்பிடும்போது தடியால அடிக்கிறான், இன்னைக்கு எட்டி உதைக்கிறான். ஆமாமா, நானும் அவன் ஜிம்மி அடிக்கிறத பார்த்திருக்கேன். அதனால நானும் அவனை கண்டிக்கணும்னு தான் இருந்தேன். அப்பா, அவன் ஸ்கூலுக்கு போகும்போது கூட வழியில எதிர்படுற நாய்களை கல்லால அடிக்கிறான்ப்பா. ஏதோ ஒரு வெறுப்புனால தான் அவன் அந்த மாதிரி செய்யறான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எப்படியாவது அவன் குணத்தை மாத்தியே தீரணுங்க. முதல்ல அதுக்கு உண்டான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி லட்சுமி, முயற்சி பண்றேன். டேய் கணேஷ், போதும்டா, கீழே இறங்கு. இருடா, அதோ அந்த கிளையில இருக்கிற பழத்தை பறிச்சிட்டு தான் நான் கீழே இறங்குவேன். டேய் வேணாண்டா, இருக்கிற பழமே அதிகமா இருக்குடா. போங்கடா, நீ வேணா போங்க, நான் அந்த பழத்தை பறிச்சிட்டு தான் வருவேன். களை உடைய போதுடா. வேணாண்டா. டேய் கணேஷ், களை உடைய போதுடா. சொன்ன கேளுடா. டேய் பாத்து பாத்துடா கணேஷ். டேய் கணேஷ், களை உடையுதுடா. வேணாண்டா. ஐயோ பாத்துடா. வேணாண்டா, போதுடா. டேய் வேணாண்டா. பாரு கணேஷ். ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. யாராவது வாங்க. டேய் கணேஷ், சீக்கிரம் வாங்க. அந்த நாய் அவனை காப்பாத்திடுச்சு பாரு. வாடா. உங்க ஜிம்மி சரியான நேரத்துல காப்பாத்திட்டதால இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மருந்து கொடுங்க, நான் வரேன். நான் பொழைச்சிட்டேனா? எப்படிப்பா என்ன காப்பாத்துனீங்க?
நாங்க உன்னை காப்பாத்தலப்பா. என்ன நீங்க காப்பாத்தலையா? அப்ப யார் வந்து என்ன காப்பாத்துனது? இங்க யார் நிக்கிறான்னு பாத்தியா? தான் உயிரை கூட பொருட்படுத்தாம தண்ணியில முழுகி உன் சட்டையை பிடிச்சு கரைக்கு இழுத்துட்டு வந்து உன்னை காப்பாத்துச்சு. என்னம்மா சொல்றீங்க? நம்ம ஜிம்மியா வந்து என்ன காப்பாத்துச்சு? ஆமாப்பா, நம்ம ஜிம்மி தான் உன்னை காப்பாத்துனுச்சு. நான் நம்ம ஜிம்மியை எவ்வளவோ கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனா அது கொஞ்சம் கூட அதை நினைக்காம என்னை காப்பாத்திருக்கு. அதனால நானும் இனிமே ஜிம்மி மேல அன்பு காட்டுவேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தவரை தண்டித்தல் என்பது அவரே நாடும்படி அவர்க்கு நல்லுதவி செய்தலாகும். வாவ், சூப்பர்ல. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.